அவங்கள விட உன்னை உயர்த்துவேன்னு. அவங்கள்ட்ட போய் தண்டோரை அடிக்க சொன்னாரா? இதெல்லாம் பண்ணவும் அவனுங்களுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. எப்பயாவது இவன் வந்து மாட்டுவான்னு வெயிட் பண்ணுறாங்க. தனியாக மாட்டினதும் ட்ரௌசரை கழட்டிட்டு நிர்வாணமாக குழியில் தூக்கி போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ பாருங்க, இவர் வேலை தான் பண்ணது. ஆனால் என்ன நடந்துச்சு அதுக்கப்புறம் சீக்வன்ஸ் ஆஃப் இவெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குழிக்குள்ள போட்டுடுறாங்க. அப்போ அந்த வழியில் வியாபாரிகள் வர்றாங்க. சரி, இவனை குழியில் போட்டு நமக்கு என்ன நடந்துச்சு, இவனை வித்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மொத்தமாக ஒரு விலை பேசி அவனை அடிமையாக வித்துறாங்க. இப்போ அவனுக்கு விலைக்கு வாங்கிட்டு போனவனுக்கு எகிப்தில் போய் போத்திப்பார் அப்படிங்கிற ஒருத்தர் வீட்டில் அவரை வித்து போட்டுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் சீன் அவர் எங்கே இருக்கிறாருன்னா போத்திப்பாரோட வீட்டில் இருக்கிறார். இப்போ யோசித்து பாருங்க, நிர்வாணமாக விற்கப்பட்டு ஒரு அந்நிய தேசத்தில் யாரோ ஒரு ஆளுக்கு அடிமையாக வேலைக்கு சேர்ந்துருக்கிறான். அப்படின்னா எப்படி இருந்திருக்கணும்? டொக்குழுந்து ஐயோ ஏங்க அப்போ சூழ்நிலை சரியில்லைங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கணும். ஆனால் எங்காலோட என்ட்ரி எப்படி இருக்குன்னா, சரி என்னடா ஆச்சு இந்த ஆளுக்கு, இப்படி போய் நிர்வாணமாக போய் ஒருத்தர் வீட்டில் போய் மாட்டினானே, என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா அந்த வீட்டில் இவர் தான் பாஸ். என்னது பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அடிமையா போன வீட்டில் யார் பாஸ்? இவர் தான் பாஸ். ஏன்னா பைபிள் சொல்லுது ஆதியாகமத்துல போத்திபார் பார்த்தா இவன் என்னடா இவனுக்குள்ள என்னமோ இருக்குடா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போத்திபார் இங்க ஆதியாகமம் 39:2-5 வரைக்கும் எல்லாம் சேர்ந்து படிக்கலாமா? கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அல்லேலூயா. பாருங்களேன், அவனை வித்துட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் இங்க பாருங்க, லைஃப்ல ஒரு மனுஷனுக்கு இதுதாங்க வேணும், கர்த்தர் உங்களோட இருக்கணுங்க. கர்த்தர் ஒரு மனுஷனோட இருந்துட்டார்னா அதுக்கு மேல ஒண்ணு யாரும் பண்ண முடியாது. பக்கத்துல ஒண்ணும் பண்ண முடியாது. என்னது சத்தமா சொல்லுங்க, என்ன பண்ண முடியாது? ஒரு பயம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா கர்த்தர் கை தட்ட மாட்டீங்களா? நல்ல காரியம் சொன்னா ஏங்க, உங்களோட ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. கர்த்தர் மட்டும் ஒரு மனுஷன் கூட இருந்தா அவனை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. யாரு வந்தாலும் கர்த்தர் அவனோட இருந்தாராம். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன்னுடைய எஜமானுடைய வீட்டில் இருந்தார். கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். அவன் கூட கர்த்தர் இருக்கும்போது அடுத்து என்ன தெரியுமா நடந்துச்சு? பிரதர் என்ன பண்ணாலும் பிளஸ்ஸிங் தான். என்னது, சிலர் பாருங்களேன், அவங்க என்ன பண்ணாலும் ஒன்றும் நடக்காது, எல்லாமே ஒரு மாதிரியாக தான் போயிட்டு இருக்கும். சிலரை பற்றி சொல்லுவாங்க, அவன் தொட்டா என்ன பண்ணாது, உருப்படாது, விளங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த யோசேப்பு அவர் என்ன தொட்டாலும், இந்த பிஸ்னஸை தொட்டா அந்த பிஸ்னஸ் ஓகோன்னு, இந்த வேலை இது